முக்கிய செய்தி. கள்ளக்குறிச்சியில் கள்ளசாராயம் அருந்தி புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருந்த பெரியசாமி என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதன் மூலம் உயிரிழந்தோரின் மொத்த எண்ணிக்கை 69ஆக உயர்ந்துள்ளது. கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்கியிருக்கிறார். ஜெயக்குமார், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் பாலாஜி. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. 68ஆக நேற்றைய தினம் இருந்த மரணத்தினுடைய எண்ணிக்கை இன்றைக்கு உயிரிழப்பு ஏற்பட்டு 69ஆக உயர்ந்திருக்கிறது. குறிப்பாக கள்ளச்சாராயம் குடித்து மேல் சிகிச்சைக்காக பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த பெரியசாமி வயது 40 என்பவர் உயிரிழந்திருக்கிறார். இதனால் பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் மட்டும் அனுமதிக்கப்பட்டிருந்தவருடைய பலி எண்ணிக்கை 7ஆக உயர்ந்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவருடைய எண்ணிக்கை 69ஆக உயர்ந்திருக்கிறது. தொடர்ந்து பலி எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே இருக்கிறது. இதன் காரணமாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் முழுமையாகவே ஒரு மரண ஊலமாக காட்சியளிக்கிறது. நாள்தோறும் மரணங்களாகவே தொடர்ந்து அரங்கேறிக் கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் மரணம், ஒவ்வொரு நாளும் சடலங்களுடைய இறுதி ஊர்வலம், ஒவ்வொரு நாளும் சுடுகாட்டில் உரல்கள் எரியூட்டக்கூடிய ஒரு அவலநிலை என இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டமே சோகத்தில் மூழ்கி கிடக்கிறது. ஏற்கனவே விழுப்புரம் அந்த அரசு மருத்துவமனையில் கள்ளக்குறிச்சியில் அந்த கள்ளச்சாராயம் குடித்து 18ஆம் தேதி முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த கருணாபுரம் பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் வயது 45, பிரவீன் வயது 29, சேகர் வயது 57, மணிகண்டன் வயது 48 ஆகிய 4 பேரும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார்கள். மருத்துவமனையில் சதீஷ்குமார், சுப்பிரமணியன், பிரவீன், ஜெகதீஷ் ஆகிய 4 பேரும் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். தொடர்ந்து இது போன்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் அதாவது இதுவரை 32 பேர் அந்த மருத்துவமனையில் மட்டும் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டவர்கள் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள். தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 4 பேர், மொத்தமாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலே 36 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அதே போன்று சேலம் மாவட்டத்தில் 18க்கும் மேற்பட்டவர்கள் அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்திருக்கிறார்கள். தொடர்ந்து ஒவ்வொரு மருத்துவமனையிலும் இந்த கள்ளச்சாராய மரணங்கள் என்பது நாள்தோறும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம், குறிப்பாக கள்ளக்குறிச்சி, சங்கராபுரம், அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகள், கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய கருணாபுரம், அதே போன்று சங்கராபுரம் பகுதி ஒட்டி இருக்கக்கூடிய மாதவச்சேரி, சேஷசமுத்திரம், அதே போன்று மல்லிகைப்பாடி, பரியம், இப்படி பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து இந்த கள்ளச்சாராய மரணங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக மருத்துவமனைக்கு வராமலேயே பல பேர் வீட்டோடுவே இறந்து கிடந்த அவலவம் வெள்ளிமலை மணி போன்றவுடைய இழப்பு என்பது மிகப்பெரிய இழப்பாக அங்கு இருக்கக்கூடிய மலை மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சோகம் நாள்தோறும் அரங்கேறி வருகிறது. இதனை குறிப்பாக மருந்துகள் இல்லாத காரணத்தினால் இப்படிப்பட்டவர்கள் தொடர்ந்து ஒரு இழப்பை சந்திப்பதாகவும் அந்த உறவினர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். சிகிச்சை பெற்று வீடுக்கு திரும்பியவர்களுக்கு இன்னும் உரிய நிவாரண தொகை வழங்கப்படவில்லை. குறிப்பாக இந்த கள்ளச்சாராய மரணம் தொடர்பாக இதுவரை 10 பேர், அதாவது கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜ், அவருடைய மனைவி விஜயா, அவரது தம்பி தாமோதரன், சின்னதுரை, ஜோசப் ராஜா, மதன், மாதேஷ் என 10க்கும் மேற்பட்டோர் கைது செய்திருக்கிறார்கள். ஆனாலும் கூட இந்த கள்ளச்சாராயம் விற்பவர்கள் இவர்களைத்தான் கைது செய்திருக்கிறார்கள். இந்த கள்ளச்சாராயத்தை காய்ச்சிய மூல நபர் யார் என்பதை இதுவரை கைது செய்யப்படவில்லை. குறிப்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இது ஒரு நீதி விசாரணை வேண்டும் என்றால் சிபிஐ இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும். அப்போதுதான் இதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை தெரிய வரும் என்று நேற்றைய தினம் குறிப்பாக சென்னை எழும்பூர் ராஜரத்ன விளையாட்டு மைதானம் அருகே மாபெரும் அறவழியில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. அந்த போராட்டத்திலும் இது குறித்து தான் வலியுறுத்தப்பட்டது. ஆனால் மௌனம் காக்கிறது இந்த திமுக அரசு. கள்ளக்குறிச்சி மரணம் என்பது நாள்தோறும் அரங்கேறி கொண்டிருக்கிற இந்த சூழலில் திமுக அரசு மட்டும் மௌனத்தே கிடப்பது பெரும் துயரத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு மேலும் மேலும் துயரமாகவே தினந்தோறும் அரங்கேறி கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.